வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட மீவியோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. மீவி டியோபாட்ஸ் F60 இயர்பட்ஸ் தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புஷ் த லிமிட்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜினியர்ட் அண்ட் மேட் இன் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, வேற லெவல். அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். அப்புறம் ப்ரைஸிங்னு வரையில பார்த்தீங்கன்னா கீழே ப்ரைஸ் வந்து எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டே சேல் அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 1000 ருபீஸ்க்கு வந்து செல் பண்ணாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் சேலில் தான் வந்து வாங்கினேன். ஸோ இப்போ இதோட கவரை வந்து பீல் பண்ணிப்போம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஸ்லைட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது என்னது, ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதோ வெல்கம் லெட்டர் மாதிரி வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நமக்கு வந்து வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இயர்பட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அஃப்கோர்ஸ் டைப் சி கேபிள் அண்ட் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸாக வந்து இருக்கும். ஸோ டைப் சி கேபிள் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் 2 செட் ஆஃப் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மீடியம் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து வரும். சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸை நான் வந்து 3 டேஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாசி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மஜஸ் வந்து தெரியாது. அதனால தான் நான் இந்த ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணேன். அப்புறம் பில்டு குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ப்ரைஸ் இதில் வந்து நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன இதோட ஹிஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா சரியில்லை. ஹிஞ்ச் மட்டும் இன்னும் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஸ்டிஃபாக இப்படி லைட்டாக பண்ணாலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச் வந்து வீக்காக இருக்குது. அப்புறம் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா அதில் வந்து 50 ஹவர்ஸ்க்கான பெரிய பேட்டரி லைஃப் இருக்கனால. ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக இல்லை. சைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முன்னாடி 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 எல்இடி லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து இருக்குது. அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 4 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இயர்பட்ஸோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா ஆங்குலரான இந்திய டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டெம்முமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இந்திய டைப் டிசைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு இதோட ஃபிட் மேலே எந்த வித ப்ராப்ளமுமே வந்து இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பக்காவாக வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 இயர்பட்ஸும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால அது வந்து போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கம்ஃபர்டபுளாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இயர்பட்ஸோட ஹிஞ்சை தவிர பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிசைன் வைஸ் எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. நல்லா சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டி எப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து ப்ளூடூத் 5 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் கனெக்டிவிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம்ஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில இதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம லெஃப்ட் இல்லைனா ரைட் ரெண்டில் தான் ஒரு இயர்பட்டை வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். ரைட் இயர்பட்டை வந்து டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். ரைட் இல்லைனா லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை நம்ம வந்து ட்ரிபிள் டைம்ஸ் வந்து டேப் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். அப்புறம் வந்து ரைட் இயர்பட்டை வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால் ஆன்சர் பண்ணுறதுக்கோ என் கால் பண்ணுறதுக்கோ ஒரு வாட்டி டேப் பண்ணணும். அப்புறம் நம்ம வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கால் வந்து ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 இயர்பட்ஸ்க்குமே சேமான ஃபங்க்ஷன் தான். அடுத்து லேட்டன்சின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து லோ லேட்டன்சி மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித மோடும் நம்ம வந்து ட்ரிகர் பண்ண தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேட்டன்சி வந்து பில்டின் ஆகி வந்து இருக்குது. ஆனால் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ்னு வந்து இவங்க வந்து சொல்ல, அதனால் நான் ஒரு ஆப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 100 கீழே வந்து கிடச்சிது, ஒரு 90 வரைக்கும் கிடச்சுன்னு வந்து சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான லேட்டன்சின்னு வந்து சொல்லலாம். வீடியோஸ் பார்க்கும்போது நான் வந்து சுத்தமாக எந்த வித டிலேஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல.
கேம்ஸ் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்து டிலேஸ் வந்து ஃபேஸ் பண்ணல. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 சூப்பரான ஹைலைட்டிங்கான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் மற்ற எல்லா இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர்பட்ஸ் வந்து அந்த 2 ஃபீச்சரில் வந்து நல்லா சூப்பராக பண்ணுதுன்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா அதோட கால் குவாலிட்டி தான். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்டில் 2 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 மைக் இருக்குது. இது போக இவங்க வந்து இஎன்சி டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு வந்து சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்காதீங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இருக்க மற்ற இயர்பட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெட்டராக பண்ணுச்சு. அதே சமயத்தில் இது வந்து ஒரு வயர்டு இயர்ஃபோனோட பெட்டராக கால் குவாலிட்டி இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வயர்டு இயர்ஃபோன் அளவுக்கு இதோட கால் குவாலிட்டி இல்லை. என் நெக் பேண்டோட பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. சரி, ஓகே, நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பாருங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த மீவி இயர்பட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இண்டோர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். எந்த வித எக்ஸ்டர்னல் நாய்ஸும் இல்லை. இப்போ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ வந்து நான் அவுட்டோர்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இப்போ நான் மெயின் ரோட்லேருந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணுதா இல்லையா, கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஸோ செகண்ட் சூப்பரான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 50 ஹவர்ஸ்க்கான பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ வேற லெவல். அது போக நமக்கு வந்து இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் வந்து 8.5 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா செம சாலிடான ஒரு பேட்டரி லைஃப் தான். ஸோ அதனால பேட்டரி லைஃப் பற்றி நம்ம வந்து சுத்தமாக வந்து கவலையப்பட தேவையில்லை. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 12mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. ஆனால் பேஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சியாகவே இல்லை. அதனால நீங்கள் வந்து பேஸில் வந்து பஞ்சினஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸில் வந்து அது மிஸ் ஆகும். அது போக இதோட ட்ரெபிள் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அதோட மிட் டோன்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ குவாலிட்டி வைஸ் மிட் டோன்ஸில் வந்து எந்த குறையுமே இல்லை. ஆனால் சவுண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் சவுண்ட் செப்பரேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அப்புறம் மேக்ஸிமம் வால்யூம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இதில் வந்து டிஸ்டார்ஷன் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு அபோவ் ஆவரேஜான சவுண்ட் குவாலிட்டின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங் வரையில் இந்த இயர்பட்ஸ் வந்து 1500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா 1500 rupeesக்கு ஆல்மோஸ்ட் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வந்து பண்ணியிருக்கு. இதோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன இதோட சவுண்ட் குவாலிட்டி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி மோசம் கிடையாது. சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து இருக்குது, அபோவ் ஆவரேஜாக வந்து இருக்குது. என்ன இதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் பெட்டரான சவுண்டிங்கான இயர்பட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கால் குவாலிட்டி, அப்புறம் நல்ல பெரிய பேட்டரி லைஃப்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த போட் ஏர்டாப்ஸ் 115ஓட ரிவ்யூ வந்து வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.